ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான நம்ம நாட்டின் எல்லை சாமிகள் என்று அழைக்கப்படும் பிஎஸ்எஃப் வீரர்கள பத்தி உங்களுக்கு ஃபுல்லா நான் அவங்கள பத்தி புரிய போறேன். பிஎஸ்எஃப் வீரர்னா நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா, அவங்க இந்த நம்ம நாட்டின் எல்லை பகுதியில இருக்கிறதுனால தான், அந்த மற்ற நாட்டுல இருக்கிற அந்த தீவிரவாதிகள், அதே மாரி பெண்களை மதிக்காத காம கொடூரங்கள் இவர்கள் எல்லாம் நம்ம நாட்டில் வராமல் இருக்கிறதுக்காக நம்மள ரொம்ப எல்லை சாமியாக அழைக்கப்படும் இந்த பிஎஸ்எஃப் வீரர்கள் இல்லை என்றால் நம் நாடு ரொம்ப கஷ்டம். ஏன் இவர்களை முதலில் தாக்குறார்கள்னா, ஏன்னா இந்த இந்தியாவுல உள்ள பெண்களுக்கும், இந்தியாவுல உள்ள மக்களுக்கும் அதிகம் பாதுகாப்பு கொடுக்கும். முதலில் யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த எல்லை சாமி என்ற பிஎஸ்எஃப் வீரர்கள். அவர்களை எதுக்காக எடுத்த உடனே டக்கு டக்குன்னு என்ன சொல்றது, துப்பாக்கி சூடு, அவர்களை பார்த்த உடனே அவர்களை அட்டாக் பண்ணுவது, இந்த விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னா, இவங்களுக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் எல்லையில பாதுகாப்பு கொடுக்க இந்த பிஎஸ்எஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதையில அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம உள்ள போவோம் அப்படின்றதான் அவங்களுடைய இது. தீவிரவாதிகள், இவர்கள் பயங்கரவாதிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக ஃபர்ஸ்ட் சிஆர்பிஎஃப் அந்த அந்த இடத்தை டோட்டல் துணை ராணுவம் என்ற சிஆர்பி வீரர் தான் டோட்டலா பார்த்துட்டு இருந்தாங்க. 1965 போர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிஎஸ்எஃப் நம்ம தனியா பார்டர்ல நம்ம தனிப்பட்ட விதமா நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அரசுக்கே தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 1965 டிசம்பர் 1ஆம் தேதி நிறுவப்பட்டுச்சு. இந்த பிஎஸ்எஃப் வீரர்களை நாட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 25 படையினரை வச்சு உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு 2.5 லட்சம் பேர் அந்த இந்தியா, சைனா இப்படி எல்லா கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் நம்ம இந்தியாவின் பார்டரை டூட்டியை பணியாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லை சாமினா அது பிஎஸ்எஃப் வீரர்களே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1971 ஒரு போர் வந்துச்சு. அந்த போர்ல பிஎஸ்எஃப் உடைய முக்கிய பணி, அதாவது என்ன சொல்றது, உண்மைக்கே அந்த பிஎஸ்எஃப் வீரர்கள் பணி இல்லைன்னா அந்த போர்ல நம்ம தோத்துருப்போம். இந்தியா பாகிஸ்தானுடைய போர்ல 1971 அந்த போர்ல அடிச்சு துவம்சம் பண்ணாங்க இந்த பிஎஸ்எஃப் வீரர்கள். அதுக்கப்புறம் இந்தியா ஃபர்ஸ்ட் லயன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு பட்ட பெயர் வைத்தார்கள். அதுக்கப்புறம் கார்கில் போர்ல முக்கியமாக இவர்களுடைய பங்கு பெரிதும் பேசப்பட்டிருக்கு. அவங்க அவ்வளோ மக்கள் பாதுகாப்பும் சரி, அந்த அங்க பணியவும் சரி, திறனும் சரி, துப்பாக்கி சூடுலையும் சரி, இவங்களுடைய பணி ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கு. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ராணுவத்தோடைய இணைந்து அவர்களுடன் பணி செய்வதை ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆன்டி நக்சல் ஆபரேஷன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஆன்டி நக்சல் ஆபரேஷன்னா நம்ம உள்நாட்டுல உள்ள அந்த பயங்கரவாதிகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெடுதல் பண்றவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஒழிக்கிறதுல ரொம்ப கவனமாக அற்புதமாக டூட்டி பணியை செய்திருக்கிறார்கள். ஆன்டி ஆன்டி ஆபரேஷன்லயும் இவர்கள் ரொம்ப அற்புதமாக விளங்கியிருக்கார்கள். இவர்களுடைய பணி ரொம்ப அற்புதமான பணி. இவர்கள் வெளிநாடுகளுக்கும் போய் டூட்டி பணி செய்திருக்கிறார்கள். காங்கோ, ஸ்டாண்டு இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் அவர்கள் அற்புதமாக டூட்டி செய்திருக்கிறார்கள். ஏன்னா இவர்களை ஸ்பெஷலாக அங்க கூப்பிட்டுருக்காங்க. இவங்களுக்கு பணி செய்ய ஆட்கள் வேணும் உங்க பிஎஸ்எஃப்ல இருந்து அப்படின்னு சொல்லி இவர் இந்தியாவிடம் ராணுவ வீரர்களை எடுத்துட்டு போய், அதாவது பிஎஸ்எஃப் வீரர்களை டியூட்டிக்காக அங்க எடுத்துட்டு போய் அவர்களுக்கு அந்த நாட்டுக்கு ரொம்ப பக்க பலமாக டியூட்டி செய்திருக்கிறார்கள். முதலில் பெண்களை நிறுவப்பட்ட, அதாவது ராணுவத்துல பெண்களும் டியூட்டி செய்யலாம், அவர்களும் இங்க வீரம் நிறைஞ்ச அவங்களுக்கும் வீரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி முதல்ல பாராமிலிட்டரி போர்ட்ஸ் துணை ராணுவ படையில தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பணி அமர்த்தப்பட்ட இடம் பிஎஸ்எஃப்ல. அவங்கள பெண்களுக்குன்னு தனி இடம் ஒதுக்கிட்டு அவர்களுக்கும் டூட்டி கொடுத்து அவர்களும் இந்த நாட்டை காப்பவர்களே அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு முழு உரிமை கொடுத்த முக்கியமான போர்ஸ்னா அது பிஎஸ்எஃப் வீரர்கள். அதற்கப்புறம் இவர்களுக்கு போலீஸ் மெடல், இவர்கள் பெருமை, இவர்கள் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவராக பிரசிடென்ட் போலீஸ் மெடல் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மா விருது இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. போலீஸ் மெடலும் கொடுத்துருக்காங்க, பத்மா விருதும் கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கு நிறைய
விருதுகள் கொடுத்து ரொம்ப இந்த பிஎஸ்எஃப் வீரர்களை வந்து ரொம்ப பெருசா பேசியிருக்காங்க. அதே மாதிரிக்கு வாகா எல்லை பார்டர் உங்களுக்கு தெரியும். வாகா எல்லை பார்டர்னா பாகிஸ்தான்ல உள்ள நம்ம இந்தியாவுக்கும் உள்ள நுழைவாய்வு அதுக்கு தான் வாகா பார்டர்ன்றாங்க. அந்த வாகா பார்டர்ல அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு அவங்க வந்து வீர கம்பீர நடைய வந்து அவங்க வந்து அந்த பாகிஸ்தான் எதிரி நாட்டோடைய படைகளுக்கு முன்னாடி இவங்களை வந்து அந்த வீர நடைய போடுவாங்க, மீசையை முறுக்குவாங்க. நாங்க யாருன்றதை வந்து ரொம்ப அற்புதமா அந்த ட்ரில் வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த ட்ரில் நீங்க பார்த்தாலே தெரியும். வருஷத்துல எல்லா நாளும் வருஷம் அவங்க பண்ணுவாங்க. அதை நீ பண்ணும்போது தெரியும். அவ்வளவு கம்பீரமான நடை, அவ்வளவு மீசையை முறுக்கிக்கிட்டு இந்த எல்லை சாமிகள் வந்து அவ்வளவு கம்பீர நடைய வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுவாங்க. எல்லா பேரும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அந்த இடத்துல வந்து சிட்டிங், அதாவது உட்கார்றதுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டில அங்க இருக்கு. இவர்கள் தான் முதலில் பார்டரில் இருந்து எதிரிகள் உள்ளே வந்தால் இவர்களை தான் முதலில் சந்திப்பார்கள். இவர்கள் தான் சண்டையிடுவார்கள். இவர்கள் இல்லை என்றால் இந்தியாவின் அனைத்து பயங்கரவாதிகள், அதுக்கப்புறம் இந்த நிறைய கொடூரன்கள், நிறைய திருடர்கள் நிறைய உள்ள வந்து நம் நாட்டை சுரண்டி அனைத்தையும் நம்மிடமிருந்து களவண்டு நம்மளை வந்து அழித்து போய்விடுவார்கள். அவர்களை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ற இந்த எல்லை சாமிகள் பிஎஸ்எஃப் வீரர்களே. இவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? நம் தமிழ்நாட்டில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிஎஸ்எஃப் வீரர்கள் என்றாலே நம் தமிழ்நாட்டில் ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கின்றது. ஆர்மி இராணுவத்திற்கு கூட பணி வந்து ரொம்ப நெருக்கமாக பணி செய்கிறவர்கள் பிஎஸ்எஃப் வீரர்களே. அவர்களுடன் சேர்ந்து பணியை வந்து மிக அற்புதமாக செய்வார்கள். ஆர்மி கார்கில் போரில் ஆர்மிக்கு ரொம்ப உதவியாக இருந்த போர்ஸ் வந்து பிஎஸ்எஃப் வீரர்களே. இது வந்து சிஆர்பியில இருந்து பிரிக்கப்பட்ட பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ். இது எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா நம் நாட்டை காக்கிறார்கள், நம்மளை காக்கிறார்கள். அவர்களை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, தமிழ்நாட்டில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள். பிஎஸ்எஃப் வீரர்களை சலிட்டடியுங்கள். நெக்ஸ்ட் காணொலியில் நாம் பார்ப்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.